கிழமைப்பட வாழ் என்றால் மற்றவர்களுக்கு அடிமையாக இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு நீயே உரிமையுள்ளவனாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று பொருள். இதற்கு ஒரு கதையை பார்ப்போமா? சிங்கமும் அதன் நிழலும். ஓரடர்ந்த காட்டில் சிம்பா என்ற இளம் சிங்கம் இருந்தது. சிம்பா பார்ப்பதற்கு பலசாலியாக இருந்தாலும் அதற்கு தன் மீது நம்பிக்கையே இல்லை. எப்போதும் மற்ற விலங்குகள் சொல்வதையே கேட்டுக் கொண்டிருக்கும். சிம்பா வேட்டைக்கு செல்லும் போது அங்கிருந்த ஒரு நரி சொன்னது, சிம்பா, நீ இந்த பக்கம் போகாதே, அந்த பக்கம் போனால்தான் உணவு கிடைக்கும் என்று சொன்னது. சிம்பாவும் யோசிக்காமல் நரி சொன்ன இடத்திற்கு சென்றது. ஆனால் அங்கு உணவு கிடைக்கவில்லை. மறுநாள் ஒரு குரங்கு வந்து, சிம்பா, நீ இந்த குகையில் தூங்காதே, மரத்தடியில் தூங்கு என்றது. சிம்பா அதையும் கேட்டு நடுங்கும் குளிரில் மரத்தடியில் படுத்தது. இப்படி மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு சிம்பா தன் சொந்த புத்தியை பயன்படுத்தாமல் அடிமை போல வாழ்ந்தது. இதனால் சிம்பா மெலிந்து சோகமாக மாறியது. ஒரு நாள் காட்டின் வயதான பெரிய சிங்கம் சிம்பாவை பார்த்தது. சிம்பா, நீ ஏன் இப்படி மற்றவர்களின் பேச்சை கேட்டு வாடி போயிருக்கிறாய்? நீ இந்த காட்டுக்கு ராஜா. உனக்கென்று ஒரு அறிவும் திறமையும் இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு நீதான் உரிமை உடையவனாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியது. அன்று முதல் சிம்பா மாறத் தொடங்கியது. பசி எடுத்தால் அதுவே முடிவு செய்து வேட்டைக்கு சென்றது. தனக்கு எது பிடிக்குமோ அதை சுதந்திரமாக செய்தது. மற்றவர்களின் தேவையற்ற கட்டளைகளுக்கு வேண்டாம் என்று சொல்ல பழகியது. மெல்ல மெல்ல சிம்பாவின் உடலில் தெம்பும் மனதில் தைரியமும் பிறந்தது. இப்போது சிம்பா யாரோ ஒரு சிங்கம் அல்ல, அந்த காட்டின் உண்மையான உரிமையாளராக கம்பீரமாக வாழ்ந்தது. கதையின் நீதி, உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நீயே பொறுப்பேற்று சுதந்திரமாக முடிவெடுத்து வாழ்வது உண்மையான வாழ்வு. அதுவே கிழமைப்பட வாழ் என்பதன் ரகசியம்.